மதுரை மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக கல்விக் கடன்கள் முகாம்கள் வாயிலாக கல்விக் கடன்கள் வழங்கி வரும் பொதுத்துறை வங்கிகளின் பிரதிநிதிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் பாராட்டு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கூறுகையில் 2023-2024 ஆண்டு கல்வியாண்டில் 2078 மாணவர்களுக்கு 168 கோடியே 28 லட்சம் ரூபாய் கல்விக் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது. 2627 மாணவர்கள் கல்விக் கடன் கேட்டு விண்ணப்பித்து உள்ளனர். இதில் 2078 மாணவர்களுக்கு கல்விக் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள மாணவர்களுக்கு கல்விக் கடன்கள் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்திய அளவில் கல்விக் கடன் வழங்கியதில் மதுரை மாவட்டம் 2ஆம் இடத்தில் உள்ளது. மும்பைக்கு அடுத்து மதுரையில் கல்விக் கடன் அதிக அளவில் வழங்கப்பட்டுள்ளது. கல்விக் கடன்களால் தமிழகத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வட மாநிலங்களில் 20% மட்டுமே உயர்கல்வி பயின்று வருகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் 58% மாணவர்கள் உயர்கல்வி பயின்று வருகிறார்கள். கல்விக் கடனுக்கு விண்ணப்பிக்கும் வித்யாலட்சுமி இணையதளத்தில் தகவல்களை நிதியமைச்சர் மட்டுமே பார்க்க முடியும். அதனை வங்கி அதிகாரிகளுக்கும் தகவல்களை பார்க்க அனுமதிக்க வேண்டும். சென்னை RRP ரயில்வே தேர்வு வாரியத்தின் கீழ் மதுரை ரயில்வே கோட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். தற்போது மதுரை ரயில்வே கோட்டம் திருவனந்தபுரம் RRP ரயில்வே தேர்வு வாரியத்தின் கீழ் மதுரை ரயில்வே கோட்டம் உள்ளதால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். வரும் 26ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் ரயில்வே ஆலோசனைக் கூட்டத்தில் வலியுறுத்தி பேச உள்ளேன் என கூறினார். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரீஜனல் ஆஃபீஸர் முதன்மை மேலாளர் திரு ராம் பிரசாத் அவர்கள் அடுத்தபடியாக மாவட்ட முகவரி வங்கியின் மேலாளர் முதன்மை மேலாளர் திரு அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. புதிய சாதனைகளை மதுரை மாவட்டம் நிகழ்த்தி இருக்கிறது. 4 புதிய சாதனைகள் இந்த ஆண்டு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த 4 புதிய சாதனைகள் என்ன என்பதை நான் வரிசையாக பின்னர் சொல்லுகிறேன். இந்த ஆண்டு கல்விக்கடன் மேளா வழக்கம் போல, ஏனென்றால் 3 ஆண்டுகள் முடித்து 4வது ஆண்டுகள் 3 ஆண்டு அனுபவத்தின் அடிப்படையில் மிக நன்கு திட்டமிட்டு முதலிலே இருந்து இந்த கல்வி ஆண்டு துவக்கத்திலே இருந்து பல்வேறு நடவடிக்கைகளை வங்கி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகம், நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் இணைந்து நாம் நடத்தினோம். அதனுடைய விளைவாக கடந்த நவம்பர் 24ஆம் தேதி ரேடிட்டோ கல்லூரியில் மிக பெரிய அளவுக்கான கல்வி கடன் முகாம் நடத்தினோம். அவற்றின் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு இதுவரை 168.28 கோடி கல்வி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் 168.28 crores. இது இந்த ஆண்டு நமக்கு விண்ணப்பித்திருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை 2627. அவர்களில் 2078 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 168.28 கோடி கல்வி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. வித்யாலட்சுமி போர்ட்டலில் கம்ப்ளீட் டேட்டா ஆக்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு மட்டும் இருக்குது. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு மட்டும் இருந்து என்ன பண்ண, அந்தந்த மாவட்டத்துக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய கண்ட்ரோலில் RBIயோடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலான இந்த சிஸ்டம் இருக்குது. லீட் பேங்க் சிஸ்டம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வங்கி முன்னோடி வங்கியாக இருக்குது. ஒரு மாநிலத்துக்கு ஒரு வங்கி முன்னோடி வங்கியாக இருக்குது. அந்த முன்னோடி வங்கிக்கு அந்த ஆக்சஸ் கொடுக்கணும். கொடுத்தால் மட்டும்தான் இப்போ இவங்க கையில் இப்போ ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் பாவம் ஒவ்வொரு பேங்க்கிட்டையும் டேட்டா வாங்குறதுக்கு அவ்வளவு போராடுறாரு. நாங்களும் கரெக்ட் டேட்டா கொடுக்காட்டா இருக்க மாட்டோம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபிசிக்கலாக ஃபோன் பண்ணி கேட்டு பண்ணி வாங்கி பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அந்த இணையதளத்தில் அந்த பாஸ்வேர்டை கொடுத்து ஆக்சஸ் பண்ண ஒரிஜினல் டேட்டா என்னன்றதை அவரே எடுத்துகிட்டு போகிறாரு. எனவே வித்யாலட்சுமி போர்ட்டலை கையாளுகிற அந்த கடவுச்சீட்டை மாவட்ட முன்னோடி வங்கிகளுக்கு கொடுத்தால் மட்டும்தான் இது அடுத்த கட்டத்துக்கு கல்வி கடனைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வசதியாக இருக்கும்.